மார்ச் 29 தவக்காலம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 9 முதல் 14 வரை. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவரை இகழ்ந்து ஒதுக்கும் ஒரு சிலரை பற்றி இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தாழ்ச்சி தாரகை சூடக்கூடிய அளவிற்கு ஒருவனுடைய வாழ்வை மாற்றியமைக்கும். அதற்கு பல உதாரணங்களை நாம் கூறலாம். தாழ்ச்சி விலைமதிப்பற்றது. அதனை சூடியுள்ளவர்கள் விலை மதிப்புள்ள மனிதர்களாக மாற்றப்படுகிறார்கள். இயேசுவின் ஆன்மீக ஆழம் மற்றும் அவரது படைப்பாற்றலுக்கு அழகியதோர் எடுத்துக்காட்டாகவே அமைகின்றது இன்றைய உவமை. ஜெபம், இறைவேண்டல் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை இதைவிட அழகாக யாரும் கூறிவிட முடியாது. இறைவேண்டலில் ஒருவர் தம்மை தாமே தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்னும் பகுதி எளிதான போதனையே. ஆனால் இறை புகழ்ச்சி, நன்றி ஜெபத்தில் கூட ஆபத்து அடங்கியிருக்கலாம் என்பது கொஞ்சம் புதிதான போதனையே. கோவிலுக்கு செல்லும் பரிசேயர் இறைவனுக்கு நன்றி ஜெபம் சொன்னார். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னும் வார்த்தைகளில் அவரது இறை புகழ்ச்சி வெளிப்படுகின்றது. ஆனால் அந்த புகழ்ச்சி நன்றியின் அடிநாதமான தற்பெருமையையும் தாழ்ச்சியற்ற தன்மையையும் கொண்டிருந்தது. எனவே அவரது ஜெபம் ஏற்கப்படவில்லை. எனவே நாம் ஜெபிக்கும்போது ஜெபக்குழு உறுப்பினர்கள் அல்லது அன்றாடம் ஜெபித்து மனநிறைவு கொள்ளுவோராகிய நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒருவேளை நமது இறை புகழ்ச்சி, நமது நன்றி பாடல்கள் இறைவனுக்கு ஏற்புடைமை ஆகாத வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நம்மை நாமே, நம் மனதை நாமே தாழ்த்திக் கொள்ளும், பிறரது வாழ்வை, பணிகளை, ஆன்மீகத்தை குறை சொல்லாதிருக்க கற்றுக்கொள்ளுவோம். வானக தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்களது ஜெபமும் வேண்டுதலும் உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் எங்கள் வாழ்வும் மனநிலைகளும் எண்ணங்களும் அமைய அருள் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.